ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. நம்ம இங்கே மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். செகண்ட் செக் போஸ்ட்டு தாண்டிட்டு நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். ஓகே. நம்ம இங்கேருந்து இந்த பிரிட்ஜை தாண்டி அடுத்த பிரிட்ஜுக்கு போயிட்டு ஓகே இங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். ஓகே. முட்டி சேர்த்தவன் கீழே நின்று குடிச்சிக்கோ. அப்போ விக்கி கேட்டுக்கடா, இங்கேயே உட்காந்துக்க. முட்டி சேர்த்தோம்னா இந்த இடத்துல தண்ணி ஓடிட்டு இருக்கோம். கீழே குடிச்சிக்கோங்க. ஓகே. ஆவாதவன் மேலே வரைக்கும் ஏறணும். ஓகே ஆட்டியா. ஓகே டன். ஃபாலோ. வாங்க, இது ஒரு சேலஞ்சாக எடுத்து போவோம். நம்ம ஏன் முட்டி சத்தம் சொல்லிடுவாங்க ஆட்டியா. ஒரு கிட்டத்தட்ட 90 கிலோ இருக்கிறவனா அவங்க வந்தோம்னா ரிட்டன் இறங்கும் போது ஒரு 70 kg ஆயிரும். இருக்கிறவன்னா அங்கேயே செத்துருவான். நம்ம வெறும் எலும்பு மட்டும் தான் தூக்கிட்டு வர முடியும். கரெக்டு தான். எலும்பு மட்டும்தான். ஓகே. இது இந்த ஃபால்ஸில் நீங்கள் குளிக்கலாம். ஆனால் குளிக்கும் போது திடீர்னு ஒன்று வரும். என்னது? அது பாப்புன்னுபாங்க. பாப்பு மீன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே ஆட்டி. பூப்பா ஏதோ. ஓகே 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 ஆட்டியா. இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். 18+ கிராஸ். ஓகே. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பார்க்க சொல்லுங்கள். ஓகே ஆட்டியா. இப்போ நம்ம வந்து லாங்லேருந்து வந்ததுனால ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நமக்கு பிரேக் டைம். ஸோ ஒரு 2 பேர் முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க. அது கொஞ்சம் முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வந்து ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கல பாருங்க. எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம் பாருங்க. ஹலோ ஆர்டிஎஃப். ஓகே, இது எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ்க்காக. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர்னால் கொண்டு வரும்போது இந்த மாதிரி செல்ல பிராணிகள் அவாய்ட் பண்ணுங்கள். இதனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொண்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வந்தீங்களா நல்ல சுற்றில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிலாம் போங்க. ஃபால்ஸை பார்த்தீங்களா, குளிச்சிலாம் கிளம்புங்க. இந்த மாதிரி போடுறதுனால அங்கே பாருங்கள், உங்களுக்கே ஒரு லைவாகவே ஒன்று போடுறேன். அது பாருங்கள், பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு இருக்குது. பிளாஸ்டிக் சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி டஸ்ட்பினில் மோஸ்ட்லி நீங்கள் பிளாஸ்டிக்கே கொண்டு வராதீங்க. ஸோ ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ வந்து தடால வந்து ஓகே, இங்கே வர்றவங்க வந்து ஸ்லிப்பரை கொஞ்சம் பார்த்து போட்டுவாங்க. மேபி வந்துட்டு இந்த ஸ்லைடர்ஸ்னால் அலோவ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா அது வலிக்கு விழுந்து உங்கள் பல்லே அடி வாங்க வைக்கும். ஏன்னா ஃபுல்லாக பாருங்கள் கல் தான். இந்த கல்லுக்குள்ளே நீங்கள் செருப்பை நீங்கள் பார்த்து போடலை, அவ்வளோதான் வலிக்கி விட்டுரும். ஒன்று பல்லு மூடையும். ஓகே, இப்பொழுது நான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஸ்பாட் ஒன்று காட்டுறேன். அந்த ஸ்பாட்டை பார்த்தோன்னா உங்களுக்கே வந்துட்டு இப்போ இந்த ஏரியாவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு குளிக்க போகிறோம். எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பாய், சாரி, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நாங்கள் ஒரு குளியில் போட்டு வரோம். அடுத்த விளாகில் பார்க்கலாம். இது வந்து அமேசான் காட்டில் உள்ள பட்டர்ஃப்ளை நமக்கு இப்போ தடால கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதை துன்புறுத்த மாட்டோம், பறக்க விட்றா. அவ்வளோதான். ஹலோ ஆர்டிஎஃப். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். போகிற வழில நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தோம். இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காப்புல, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காப்புல. ஹாய், ஹலோ பாய். வாட்டர் பாஸ் எப்படி போகணும்? அப்படியா? ஓகே, தேங்க்யூ. ஓகே. இப்போ அவர் வந்துட்டு நமக்கு வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு பதில் சொல்லிட்டாப்புல. நேராக போகணுமா? குட்டி குஞ்சான்ஸ். ஏய், ஹலோ, இது லேடி மங்கி. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான். அதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் இடம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் போகும்போதுட்டு பாருங்க, நாங்கள் இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தோம், ஈவினிங் போகும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமாக நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் வந்து கரெக்டாக 8 o'clock உள்ளே ரீச் ஆகிருங்க. அப்போ தான் ஃப்ரீயாக குளிக்கலாம்.
ஃப்ரீயாக குளிக்கலாம். ஓகே, கரெக்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அதாவது மற்ற ஆட்கள் கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி ஃப்ரீயாக குளிக்கலான்னு சொன்னேன். நீங்கள் எதை மைண்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு தெரில. ஓகே டன், நோ ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு அங்கே இருந்துட்டு இன்னொரு 1.5-2 கிலோமீட்டர் நடக்கணும். ஆல்ரெடி ஒருத்தன் முட்டி செத்துட்டான். அது போகிற வழியில் நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஆமாம், அவனை அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயே விட்டோம். பேர் சொல்லக்கூடாது. ஓகேவா? அது ஓகே. அடுத்தது வந்துட்டு நம்ம மெயின் ஃபால்ஸ் போகிறோம். அதாவது மெயின் ஃபால்ஸு நம்ம ஊர் சைடு மெயின் ஃபால்ஸ்னால் குற்றாலம் சொல்லிடுவானுங்க. மற்ற ஆட்களுக்கு தெரியாது மெயின் ஃபால்ஸ்னால் என்னன்ட்டு. அதான் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஒரு கிளிப்பை நாங்கள் போடுறோம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். ஹலோ டிஎஃப். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து மண் தரையில் நடந்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாறையில் நடக்க போகிறோம். அதனால் இங்கே பாறையில் நடக்கிற ஆட்கள் எல்லோரும் கொஞ்சம் பார்த்து நடங்க, வளர்க்கும். ஸோ பி சேஃப். ஓகேவா? இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ட்ரக்கிங் போகிறது எல்லாமே பாறையில் தான். பாருங்க, இனி எல்லாமே ட்ரக்கிங் எல்லாமே பாறையில் தான் நம்ம ஏற போகிறோம். ரிஸ்க் ஏறி தான் நம்ம போகிறோம். வலிக்கு விழுந்து செத்துறாங்கண்ணா, வாங்கண்ணா, தூக்கிட்டு போக முடியாது, வாங்க. பாருங்க, எல்லாமே பாறை தான். மண் தரையினி கிடையாது, பாதையும் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே போகிற மாதிரி தான் போக முடியும். ஸோ பார்த்து வாங்க, பி சேஃப். இனி எல்லாமே ட்ரெக்கிங் எல்லாமே ஸோ ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இழைக்குதுன்ட்டு. ஸோ வந்துட்டு காலையில் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு வாங்க. சாப்பிடாமல் வந்தோன்னா முக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம அப்போமே பார்த்த வீடியோ எல்லாமே அப்படியே இடம் நல்லா ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த பாதையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். ஓகே ஆர்டிஎஃப், பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாமே பாறை தான். நம்ம நடந்து போகிறது எல்லாமே பாறை வழியாக தான் போகிறது. நிறைய குரங்குகள் இருக்கும். குரங்கு சவுண்டுனா கேட்கும். ஆனால் பாருங்க பாருங்க, குரங்கு சவுண்டு. ஆமாம், அது அப்படி தான் வரும். ஓகே ஓகே வியூவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே வர்றதை கீழேயே வந்துட்டு முடிச்சுக்கோங்க. மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபார் லேடிஸ். ஓகே, நம்ம எல்லாம் ஏறுறது எல்லாமே பாறையில் தான் ஏற போகிறோம். இங்கே பாருங்கள், பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படியே தான் போவோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லி வந்து பசங்களை ஊக்கி வைக்க வேண்டியதான். ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே முட்டி சத்தானலாம் தான் இருக்கானே. பார்த்து போகிறோங்க போ. என்ன பூனை சவுண்டு பார்த்தா அது என்ன புடுக்கு சவுண்டு மாதிரி இருக்குது. பாய்ஸ் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. உங்களுக்கு ஒரு பாய்ஸ் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அது என்ன பூச்சின்னு தெரில. நாங்களும் அந்த பூச்சை தேடிட்டு தான் இருக்கோம். பட் அந்த பூச்சி இன்னும் கண்ணுக்கு படலை. சப்போஸ் இந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா அந்த பூச்சி நான் கண்டுபிடிச்சேன்னா அதை ஒரு கிளிப்பை நான் எடுத்து போடுறேன். ஓகே, இது குரங்கு சவுண்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் குரங்கு சவுண்டு மாதிரி போடுங்க. உங்கள் வீடியோ எதுக்கு காட்டுறேன்னா, இங்கே நமக்கு வந்து அந்த மண் தர மாதிரி இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாறை தான். பாருங்கள், இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
நாங்களே கஷ்டப்பட்டு தான் போகிறோம். கடைசியாக சோழர்கள் இங்கே தான் தண்ணி குடிச்சாங்க. சோழர்களா? சோழர்கள் ஏன்டா இங்கே வரானே தடாவுக்கு? தடா இந்த ஏரியாவுக்கு இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு ஒரு பாய்ஸ் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு டீ கடை ஒன்று உள்ளுக்குள்ளே போட்டிருந்தோன்னா நல்லாயிருக்கும். நல்லா போனியாகும். கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் பிஸ்னஸ்மேன்ஸ் யாராவது பார்க்குறா இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கவர்மெண்ட்டை பேசிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு டீ கடையை போடுங்க. டீ கடை நல்லா சூடாக பஜ்ஜி மத்தியான டைமில் சாப்பாடு அந்த மாதிரி போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஓகே ஆர்டிஎஃப் அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். ஆர்டிஎஃப் இங்கே பாருங்கள், பாறை கிடக்கிற எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். பாறை மேலே தான் நம்ம நடக்க போகிறோம். ரிட்டன் போகும்போதும் அப்படி தான் நம்ம பாறையில் தான் போக போகிறோம். ஓகே நாங்கள் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் அடுத்த கிளிப் போடுறேன். ஏன்னா இந்த டைமில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏற முடியாது. ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். பாய்.